2 பேதுரு 1 அதிகாரம் 6 பொறுமையோட தேவ பக்தியையும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மிக நல்லவர்களாகவும் சிறந்த பண்புடையவர்களாகவும் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்போம். ஆனால் நம்மை சுற்றி நல்லவர்களும் தீயவர்களும் கலந்தே இருப்பார்கள். நல்லவர்கள் மட்டுமே நம்முடைய நற்பண்புகளுக்கு காரணமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் தீயவர்கள் மூலமும் நம்முடைய நற்குணங்கள் வளரும். ஆம், அவர்கள் மூலம்தான் அதிகப்படியான பொறுமையும் தாழ்மையும் சகிப்புத்தன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அவர்கள் மத்தியில் வாழவே நல்ல மனப்பக்குவமும் சகிப்புத்தன்மையும் அதிகமாக தேவைப்படும். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய கிருபையை அதிகமாக சார்ந்து வாழவும் நம்முடைய நற்குணங்களால் உடம்பிடப்படுவோம். அதே சமயம் மோசமானவர்களோடு சேர்ந்து மோசமானவர்களாக மாறிப்போவதும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்காக வாழ்வதை முக்கியமாக எண்ணுவதால் சகிக்கவும் பொறுக்கவும் தாழ்ந்து போகவும் பழகிக்கொள்வார்கள். எனவே உலகத்தின் பார்வைக்கு பலமற்றவர்களாக நிற்க தயாராக இருப்பவர்களே தேவனுடைய பார்வையில் பலசாலிகளாக இருப்பார்கள் என்பதை புரிந்து நாம் வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.